ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா இன்னைக்கு எபிசோட்ல வந்த இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். டிவி நியூஸ்ல தீவிரவாதிகளோட கோரிக்கைகள் பத்தி சொல்றாங்க. இந்த நிறைவேற்றலைன்னா தீவிரவாதிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்றத பத்தியுமே சொல்றாங்க. அதை பார்த்த உடனே ஹேமா அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க எல்லாரும் கன்னெல்லாம் எதுக்கு பாட்டி வச்சிருக்கிறாங்க? அவங்க கெட்டவங்க தானே, சமையலம்மா லட்சுமி எல்லாம் அடிப்பாங்களா பாட்டி அப்படின்னு அழுறாங்க. நீ அழாத ஹேமா, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படின்னு சமாதானப்படுத்துறாங்க சௌந்தர்யா. நீ ரூம்குள்ள போமா அப்படின்னு மல்லிகா கிட்ட சொல்லி ஹேமாவை கூட்டிட்டு போக சொல்லிடுறாங்க. சௌந்தர்யா சொல்றாங்க, தீவிரவாதிகள் வைக்கிற டிமாண்ட் எல்லாம் கவர்மெண்ட் எப்படிங்க நிறைவேற்றுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம குடும்பத்தை சேர்ந்த 4 பேருமே இப்ப உள்ளதா இருக்கிறாங்க, நம்ம குடும்பத்தை மட்டும் கடவுள் ஏன் இவ்வளவு சோதிக்கிறாரு அப்படின்னு சொல்லி அழுறாங்க. விக்ரம் சொல்றாரு, பாரதி இப்பதானே ஸ்பாட்டுக்கு போயிருக்கிறாரு, கவர்மெண்ட்டுமே பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாங்கல்ல, நீ கவலைப்படாத சௌந்தர்யா அப்படின்னு சொல்றாரு. வேணுவுக்கு இப்போ இருமல் வருது, சௌந்தர்யாவுக்கு தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக நான் தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறாரு. அடுத்ததா ஹாஸ்பிட்டல்ல நடக்கிறத காமிக்கிறாங்க. கண்ணம்மா தீவிரவாதிட்ட பேசுறாங்க. உங்களோட கோரிக்கைகளை கவர்மெண்ட்ட சொல்லி பதில் வர வரைக்கும் காத்துட்டு இருக்கிறீங்க, அது வரைக்கும் எங்களுக்கு சாப்பாடு தண்ணிலாம் நீங்க குடுக்குறீங்க அப்படின்னு கண்ணம்மா சொல்றாங்க. ஏதோ மனிதாபிமானம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு நான் நினைச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நீங்க ஒரு விஷயத்த மறந்துட்டீங்க அப்படின்னு கண்ணம்மா சொல்றாங்க. இது ஒரு ஹாஸ்பிட்டல், சென்ட்ரல் மினிஸ்டர் இங்க ஒரு ட்ரீட்மெண்ட்காக தான் அட்மிட் ஆயிருக்கிறாரு, அவரை மாதிரி இங்க நிறைய பேஷண்ட் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. சில பேருக்கு கையில அடிபட்டிருக்கலாம், கால் அடிபட்டிருக்கலாம், நாங்க வேளா வேலைக்கு பிரஷர் டேப்லெட் கொடுக்கணும், ஒரு சில பேருக்கு ட்ரிப்ஸ் மாத்திட்டே இருக்கணும், இந்த மாதிரியான எங்களோட டியூட்டியை செய்ய விடுங்க அப்படின்னு கண்ணம்மா சொல்றாங்க. உங்களுக்கு உங்க கோரிக்கைகள் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி எங்களுக்கு எங்களோட டியூட்டி முக்கியம் அப்படின்னு கண்ணம்மா சொல்றாங்க. அதனால தீவிரவாதிகள் 2 டியூட்டி டாக்டர் 2 நர்ஸ் அவங்களோட டியூட்டியை செய்யறதுக்கு அலோ பண்றாங்க. கண்ணம்மா சொல்றாங்க, நானும் அவங்க கூட போய் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. நீ என்ன டாக்டரா நர்ஸா அப்படின்னு தீவிரவாதி கேட்கறான். அதுக்கும் மேல அப்படின்னு கண்ணம்மா சொல்றாங்க. இந்த ஹாஸ்பிட்டலோட அட்மின் ஆபீசர் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க போலீஸ்காரங்களோட பேச்சுவார்த்தை நடக்கும்போது இங்க இருக்கிற பேஷண்ட் எல்லாம் எப்படி இருக்கிறாங்கன்னு அவங்க கேட்பாங்க. அவங்க எல்லாருமே நல்லா இருக்காங்க அப்படின்னு நீங்க சொல்றத நம்புவாங்களா இல்ல நான் சொன்னா நம்புவாங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ என்னோட பதிலும் கவர்மெண்ட்டுக்கு முக்கியம் தான் அப்படின்னு கண்ணம்மா சொல்றாங்க. சரி, நீயும் கூட போ அப்படின்னு தீவிரவாதி சொல்லிடுறான். எனக்கும் நீ சொன்னதுல பெனிஃபிட் இருக்குது அப்படின்றதுனாலதான் நீ சொன்னதை நான் ஏத்துக்கிட்டேன், இதுல நீ ஏதாவது ஏடா குடமா பண்ணினேன்னா நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு தீவிரவாதி மிரட்டுறான். அடுத்ததா வெண்பா வீட்டுல நடக்கிறத காமிக்கிறாங்க. வெண்பா அழுதுட்டே இருக்கிறாங்க. சாந்தி சொல்றாங்க, நீங்க சாப்பிட்டு 2 நாள் ஆச்சுமா, உங்களுக்காக கோழி குழம்புலாம் வச்சிருக்கிறேமா, சாப்பிட வாங்கம்மா அப்படின்னு கூப்பிடுறாங்க. எனக்கு சாப்பாடு வேணாம், எதுவும் வேணாம் அப்படின்னு வெண்பா சொல்லிடுறாங்க. அப்ப ஷர்மிளா அங்க வராங்க. என்னாச்சு பேபி, நீ சாப்பிட்டியா இல்லையா, நீ கடைசியா எப்பதான் சாப்பிட்ட, நீ சாப்பிட்டு நான் பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்றாங்க. வேலை விஷயமா நான் அடிக்கடி வெளியில போயிடுறேன், அதனால நான் உன்னை கவனிக்கவே முடியல அப்படின்னு ஷர்மிளா சொல்றாங்க. என்னதான் பிரச்சனை அப்படின்னு கேக்குறாங்க. வெண்பா சொல்றாங்க, அதுதான் என்கேஜ்மெண்ட்டை நடத்தி முடிச்சிட்டேமா, எனக்கு அதுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்றாங்க. அந்த விஷயத்துக்கெல்லாம் நீ இவ்வளவு ஃபீல் பண்ற ஆள் கிடையாதே அப்படின்னு ஷர்மிளா சொல்றாங்க. அப்போ அங்க ரோஹித் வராரு. நீங்க நியூஸ் பாத்தீங்களா ஆன்ட்டி அப்படின்னு கேக்குறாரு. கண்ணம்மாக்கா ஒர்க் பண்ற ஹாஸ்பிட்டல்ல தீவிரவாதிகள் அவங்களோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டாங்க ஆன்ட்டி அப்படின்னு சொல்றாரு. டிவி நியூஸ்ல இப்போ ஹாஸ்பிட்டல்ல யார் யாரு பணைய கைதிகளா இருக்கிறாங்க அப்படின்றத பத்தி காமிக்கிறாங்க. டிவில கண்ணம்மா, லட்சுமி, அகிலன், அஞ்சலி எல்லாரையும் காமிக்கிறாங்க. பாரதி எங்க அப்படின்னு ஷர்மிளா கேக்குறாங்க. ரோஹித் சொல்றாரு, நான் விசாரிச்ச வரைக்கும் பாரதி ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியில தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. கெட்டதுலயே ஒரு நல்லதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது இதுதான் போல அப்படின்னு ஷர்மிளா சொல்றாங்க. ரோஹித் சொல்றாரு, தீவிரவாதிகள் டிமாண்ட் வச்சிருக்காங்க போல, அதை கவர்மெண்ட் நிறைவேற்றலைன்னா உள்ள இருக்கிற எல்லாரையும் சுற்றுவாங்க போல அப்படின்னு சொல்றாரு. கேட்டுடனே வெண்பா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சாந்திட்ட வெண்பா சொல்றாங்க, எனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வா, கோழி குழம்பு வச்சிருக்கிற நல்லா லெக் பீஸா போட்டு கொண்டு வா அப்படின்னு சொல்றாங்க. நியூஸை பார்த்துட்டே ரொம்ப சந்தோஷமா சாப்பிடுறாங்க வெண்பா. கண்ணம்மாவை அப்போ காமிக்கிறாங்க. கண்ணம்மாவை பார்த்துட்டு வெண்பா நினைக்கிறாங்க, நல்லா சாவடி, கொஞ்சம் நெஞ்சம் ஆட்டமா ஆடின அப்படின்னு நினைக்கிறாங்க. அடுத்ததா மினிஸ்டருக்கு சடனா மூச்சு திணறல் வந்துருது. அதனால அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக 2 டாக்டர் 2 நர்ஸ் அனுப்பி வைக்கிறாங்க தீவிரவாதிகள். கண்ணம்மாவும் போறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இன்னைக்கு எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.